இன்றைக்கி மாமா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தது, அங்கே போயிருந்தேன். ஸோ அங்கேயே லஞ்சுமே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். வரும்பொழுது தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா, அத்தை லஞ்சுக்கு மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. பார்த்ததுமே டெம்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி டின்னருக்கு மிக்ஸ் ரைஸ் தான் குக் பண்ணியிருந்தேன். இந்த அரிசி வாங்கியுமே ரொம்ப நாள் ஆச்சு. நான் இடையில இப்போ டின்னருக்கு வந்து ரைஸ் எடுத்துக்காமல் இருக்கிறனால இதை சமைக்கவே இல்லை. சரி எவ்வளோ நாள் தான் வச்சுருக்கோம், இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு காலி பண்ணணுன்ட்டு இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். இந்த அரிசியை நார்மலாக வேக வச்சோம் அப்படின்னா 30 மினிட்ஸ்க்கு மேலே எடுக்கும். ஒரு சிஸ்டர் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணலாம் சொல்லி இதுதான் ஃபஸ்ட் டைம் நானுமே வந்து குக்கரில் செய்கிறது. கொஞ்சம் நிறையாவே தண்ணி வைக்கணும். 4 விசிலுக்கு வச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு டின்னர்லாம் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம எப்போதும் சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வடிச்சிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ட்ரை ஆயிரும். நான் 4 விசிலுக்கு வச்சது கொஞ்சம் குறைவாயிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து 3 விசிலுக்கு வச்சு பார்க்கணும். பரவாயில்ல, 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து சாதம் வெந்துருச்சு. நிறைய கருவேப்பிலை இருந்தது, எல்லாத்தையும் கழுவி காய வச்சுட்டேன், நாளைக்கு பொடி பண்ணிக்கலான்ட்டு.